ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புது டியூக் 250 2024 எடிஷனோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் ரைட் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நண்பா இந்த பைக்கோட ஒரு ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்டு அந்த நீங்கள் வாக் அரவுண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா பைக்கோட கம்ப்ளீட்டான ஒரு ஆன் ரோட் ரைட், வண்டி ஓட்டுறதுக்கு ஆன் ரோட்டில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த 250க்கும் இந்த மாடலுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ஒரு கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூ டிசைன், என்ஜின் முதற்கொண்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த பைக்குக்கு. ரெண்டாவது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் சுத்தமாக நீங்கள் பழைய வண்டியோட ப்ரைஸ் என்ன இருந்துச்சோ அதை விட ஒரு 5000-4000 மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது இன்னுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போது பைக்கோட ப்ரைஸ் அந்த பீரியடிக் டைமில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் தான். பட் பைக் லான்ச் ஆகும்போது நமக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைக் பண்ணலை. ஸோ மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5000-4000 அப்கிரேட் பண்ணுவாங்க. பட் இந்த வண்டியில் அப்படி இல்லை. இது ஒரு நல்ல விஷயம். நல்ல ஒரு ஃபேரிங் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த பெயிண்ட் ஜாப் ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்டு ஒரு எல்லோ ஒரு ஷேட்ஸில் ஒரு மாதிரி நல்லா க்ரே கலரில் இது நேரில் பார்க்க செம ப்ரீமியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் 390 விட இதுதான் பயங்கர ப்ரீமியமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? சீட்ஸோட ஹைட் எல்லாமே ரொம்பவே லோங்க, ரொம்பவே ஹைட்டு கம்மி. ஸோ என் ஹைட் நான் ஆல்மோஸ்ட் 5'9", 5'10" இருப்பேன். எனக்குலாம் 2 லெக்ஸுமே நல்லா ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. அண்ட் பட்டன்ஸ், சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் வந்து பாருங்கள், நீங்கள் உட்காரும்போது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு ஃபீலில் உட்காந்துருப்பீங்க. கன்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்து டிஎஃப்டி கிடையாது. பட் எல்சிடி இருந்தாலும் நிறையவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃபீலுங்க, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஹேண்டிலிங் நல்லாவே இருக்குது. அண்ட் முக்கியமாக இதில் டியூக் டாமினாரோட மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே நல்லா இருக்குது. இந்த வண்டியோட லுக்ஸுக்கு இது நல்லா ஆப்டாக இருக்குது. கொஞ்சம் மழை வர பெஞ்சிருக்குங்க இந்த டைமில். அடா செம்மையாக இருக்குங்க. சீரியஸே சூப்பராக இருக்குது. ஒரு 390 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மாதிரி அந்த அது ஒரு 40 bhp பவர் பைக்கு. ஸோ அப்போ நீங்கள் இனிஷியல்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அதுக்கு என்ன கியர் ஷிஃப்ட் நான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நிறைய டைம் வீடியோவில். ஆனால் 250 அப்படி கிடையாது. 250 வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு நார்மலாக ஒரு ஸ்ப்ளெண்டர் ஓட்டிகிட்டு இருந்தாலோ, இல்லைனா வந்து ஒரு நார்மலாக ஒரு பல்சரு, இல்லைனா வந்து அப்பாச்சின்னு ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் டியூக் 250 எடுத்தாங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த த்ராட்டில் கொடுக்க அந்த வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதே தான் இந்த வண்டியிலையும். ஸோ உங்களுக்கு என்ஜின் வைஸ் லைட்டாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் அண்ட் லைட்டாக காம்பவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாலும் வண்டியோட பவர் இன்னுமே அந்த ராவாக தான் இருக்குது. 200ல் ஒரு அளவுக்கு ஒரு அண்டர் பவர்டாக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல மேபி இன்னும் கொஞ்சம் பவர் அக்ரெசிவாக இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது 25 bhp பவர் பைக்காக இருந்தாலும் அந்த லேகிங் வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் 250 அப்படி கிடையாது. ஸோ 250 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகமான ஒரு செக்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பவர் கம்மின்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மீடியம்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நிறைய இடத்துல எலவேட் பண்ணும். முக்கியமாக அந்த இனிஷியல்ஸ் மிட் ரேஞ்ச் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக ஓட்டின வரைக்கும் ரொம்பவே தரமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பைக்கை வந்து இது பண்ணுறீங்க, மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு த்ராட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணால் போதும், அதை கொடுத்தா போதும், வண்டி உடனே சீரும். அந்த ஒரு விஷயம் 250 நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு அது 250 ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த வண்டியோட இந்த பாடி கம்போஷருக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஆப்டாக இருக்குது. ஏன்னா பைக் ரொம்பவே ஷார்ப் டிசைன், ஒரு ஃபுல்லி ஏரோடைனமிக்கு, சீட்டிங் ஹைட்டு வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. முன்னே வந்து ஒரு 835 mm இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 810 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும்.
ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் 5'5" இல்லை 5'6" ஹைட் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களால் தாராளமாக இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லை, இது வெயிட்லெஸ் தான். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாகவே சிட்டிக்குள்ளே ஆகட்டும் இல்லை ஹைவேஸில் எல்லா இடங்கள்லையுமே கலக்க முடியும். அதுதான் சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லான்ச் வீடியோ இந்த பைக்கோட ஸ்பெக் வீடியோஸ்னு எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லே. ஸோ இந்த டெஸ்ட் ரைட் பர்டிகுலராக எதுக்காகனா, நிறைய பேரோட விஷன் நான் எதுக்காக 250 எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். ஓகேங்களா, என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, ஒரு 250 பைக் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மைலேஜ் கன்சர்ன்ஸ்லாம் மேட்டர் இல்லை. ஏன்னா இந்த 250, அதாவது டியூக்கோட 250 உங்களுக்கு லிட்டருக்கு 25 to 30 kmpl தான் மைலேஜ் வரும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ 25 to kmpl அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 25, 26, 27 ஆவரேஜாக இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜாக வரும். ஸோ பைக்கோட என்ஜின் ஸ்பெக்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 249cc என்ஜின், பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ 30 bhp அண்ட் 25 Nm ஆஃப் டார்க். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூலிங் என்ஜின், 6-speed கியர் பாக்ஸ் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்டர் கிடையாது. இந்த மாடலில் குயிக் ஷிஃப்டர் வராது. உங்களுக்கு 390 மட்டும்தான் வரும். நீங்கள் ஆப்ஷனலாக இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சம் பைக்ஸில் குயிக் ஷிஃப்டரோட இன்பில்டாக வரும். ஸோ நம்ம புக்கிங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நான் மேக்ஸிமம் கேட்ட வரைக்கும் நார்மல் எடிஷன்ஸில் குயிக் ஷிஃப்ட் வரதில்லை. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நமக்கு மற்ற என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்தா ரைட் பை வயர் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாடலில் மட்டும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுவிட்ச் கண்ட்ரோலில் வந்துடும். இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டியூக் மட்டும் இல்லை, நார்மலாக உங்களுக்கு 125 டியூக் வந்தாலுமே அதுலேயும் அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்கும். சரிங்களா, இந்த எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த RC 125 அண்ட் RC 200 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் சொன்னோம். உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், தென் ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர், என்ஜின் டெம்பரேச்சர் அண்டு கூலண்ட் டெம்பரேச்சர், தென் இது எல்லா விஷயங்களும் வந்துடும். அண்ட் ப்ளூடூத் பேரிங்கில் என்ன விஷயங்கள் வரும்னா 10x10 நேவிகேஷன்ஸு, தென் அலர்ட்ஸ், இது மட்டும்தான் வரும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளே இருக்கும். பட் பைக்கோட அவுட்டர் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு TFT மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அது இன்னுமே இதோட டிசைனுக்கு நல்லா எலிவேஷனாக இருக்கும். அண்ட் எல்இடிஸோட லைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எல்இடிஸ், ரியரும் எல்இடிஸ் அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எல்இடிஸ் தான். ஸோ எல்இடிஸ் யூனிட் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஒரு நீட் அண்ட் ஃபினிஷிங்காக நல்லா ப்ரீமியமாக இருக்கும். KTM பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் தான். பிகாஸ் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட வரக்கூடிய பைக், கிட்ட 3 லட்ச ரூபா வரக்கூடிய ஒரு பைக்கு. ஸோ ஒரு 250 செக்மெண்ட்டுக்கு நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் காஸ்ட்லியாக நீங்கள் ஆஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரீமியம் எல்லாத்துக்குமே இந்த பைக் வந்து செட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு KTM அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே உயிர் அப்படின்னா மட்டும்தான் இந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அந்த ரீசன் சொல்கிறேன்னா, ஸோ இதோடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சர்வீஸ் அமௌண்ட் கிட்டத்தட்ட 4,000 ஆர் 4,500 ருபீஸ் வரும். ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ரெண்டாவது இதோட டயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த பைக்கில் யூஸ் பண்ணுறது MRF தான். பட் மேபி இந்த வண்டியில் நீங்கள் பைரேலி ஆர் மெஷலின் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்ஸுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 15,000 14,000 ஆகும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் பண்ணும். சரிங்களா, ஸோ நீங்கள் எல்லா விதமான ப்ரீமியமான நீங்கள் எல்லா பார்ட்ஸுமே இந்த பைக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டாக்காக கம்பெனி வைஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே MRF டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பைப்ரே, உங்களுக்கு நார்மலாக பைப்ரே வந்துடும். 320 mm அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 280 mm டிஸ்க் பிரேக் வந்து வந்துடும். சரிங்களா, ஸோ ஒரு பெஸ்ட்டான ஃபாரின் பைக்குங்க. KTM பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபாரினில் என்ன ஒரு டிசைனோ அதே டிசைன் தான் இந்தியாவுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இப்போ ஹோண்டா இந்த யமகாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் ஒரு வண்டி செய்வான், அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறு வச்ச மாதிரி இங்கே ஒரு வண்டி செய்வான், அவ்வளோதான். அதே மாதிரி வேணால் இருக்கும், பட் அது மாதிரி இருக்காது. ஆஃப் ரோடில் கண்டிப்பாக 250 கொஞ்சம் திணறும். ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஆஃப் ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம 250-ஐ எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு இல்லை. பட் நம்மளோட ஸ்கில்ஸை பொறுத்து தான் பைக்கோட ஆஃப் ரோட் எபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பைக்கை ஆன் ரோட் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் ஏரியாஸ், தென் ஹைவே, அதுக்கப்புறமேட்டு ஃபைனலி ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. பிரேக்ஸோட குவாலிட்டிஸ் நாச்சுங்க, செம்ம நாச்சு. ஏன்னா பிரேக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து 320 mm டிஸ்க் பிரேக், உங்களுக்கு டூயல் டிஸ்க்கு அண்ட் டூயல் ABS. ஸோ அதனால்
பிரேக்கிங்கை நீங்கள் நம்பி அடிக்கலாம் இந்த வண்டி. ஸோ அவ்வளோ பக்காவாக இருக்குது. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு அந்த பிரேக்ஸ்க்கு பைக் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி, கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன். முக்கியமாக ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் கைக்கு நல்லா தெரியுது. அது ஒன்று தான். ரியரை பொறுத்த வரைக்கும் ஓகே, டன் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி மிடில்டு இருக்குது. மிடில்னால் ரொம்ப சாஃப்ட்வேரும் கிடையாது, ரொம்ப ஹார்டரும் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு சஸ்பென்ஷன் சொல்லலாம். அண்ட் ஆவரேஜ் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா செட்டிங்ஸில் ஆவரேஜாக இருக்குது. ஓகேங்களா? பொசிஷனுங்க சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்கோட ஆயில் ஃபில்டர் அந்த கேப் கொண்டு டிசைன் எல்லாமே சூப்பர் பைக் அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த டியூக்கில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, நான் பர்டிகுலராக இந்த டியூக் சீரியஸில் இப்போது கேடிஎம் லான்ச் பண்ணதுலேயே 250 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக். எதனால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பவர் லேகிங் சுத்தமாக இருக்காது. அண்ட் அந்தந்த ஷிஃப்ட் கியர்லாம் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டால் இந்த ஸ்பீடு, செகண்ட் கியரில் போட்டால் இந்த ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது வந்து நல்லா இருக்குது. யூஸ்வலாக ஒரு நார்மலாக நம்ம ஊரில் இருக்க பைக்ஸ், ஒரு ஹையர் பவர் பைக் ஓட்டாதவங்க, இது வரைக்கும் அதை ஓட்டி கூட பார்க்காதவங்களுக்கு 250 தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பைக்காக இருக்கும். நீங்கள் 390 சூஸ் பண்ணலாம். பட் 390ஸில் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அந்த செட்டிங்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். அந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். பட் 250 பொறுத்த வரைக்கும் எந்த செட்டிங்ஸும் இல்லை. ஜஸ்ட் எடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, ஓட்டுறீங்க, இவ்வளோ தான். உங்களுக்கு நார்மலாக இருக்கும். தட்ட வேண்டி தான் பைக் எடுத்துகிட்டு. ஸோ ரெண்டாவது, உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஹில்ஸில் நீங்கள் வந்து கியரை அந்தந்த கியரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 390ல் பாடி லுக்ஸ்லேருந்து அந்த டயர்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம். பட் டயர்ஸ் மட்டும் தான் வேறு. பட் சைஸ் எல்லாமே சேம். ஸ்பெக் வைஸ் எல்லாமே சேம். டைமென்ஷன்ஸ் வைஸ் சேம். பட் என்ஜின் வைஸ் 250cc என்ஜின். ஸோ லுக்ஸில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அண்ட் மெயினாக லைட்ஸில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. இது மட்டும்தான் 390க்கும் இந்த 250க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி கலர்ஸ் ஆப்ஷனில் 250ல் 2 கலர்ஸ், 390ல் 2 கலர்ஸ். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக 390ல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 250 மெயினாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேக்ஸிமம் பழைய ப்ரைஸும் இந்த ரேஞ்சு தான் இருந்ததுங்க. ஸோ அதனால் கேடிஎம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ரைஸ் எவ்வளோ இருந்ததுன்ட்டு. ஒரு யூஸ்வலாக ஒரு பைக்கை கொடுத்துட்டு அப்கிரேட் கொடுத்துட்டு 10,000 ஏற்றலாம். இவங்க பைக்கையே சுத்தமாக மாற்றிட்டு ஒரு 5,000-4,000 தான் லான்ச்சிங் ப்ரைஸாகவே ஏற்றிருந்தாங்க. அந்த வயசு பார்க்குறப்போ ஓகே, எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ரைஸ் தான், நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 லட்ச ரூபா வருங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 25 ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கலாம். 25 to 30 ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.